நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நாம் வாழ்கிற இந்த பூமியை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நம் பெற்றோர்களை நாம் உருவாக்கவில்லை. நாம் எதை நிர்ணயித்துக் கொள்கிறோம்? நாம் சிருஷ்டித்தோமா நம்மை? நாம் படைத்தோமா இவ்வுலகை? நம் வாழ்வை படைத்தோமா? நான் இந்த காலத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதை நாமே நிர்ணயித்தோமா? நம் வாழ்க்கையின் மரண நாளை நாமே முடிவெடுக்கிறோமா? இல்லை. அப்படி இருக்க நம் வாழ்க்கையை நாமே வாழ என்ன உரிமை இருக்கிறது? என்ன நீதி இருக்கிறது? மனித வாழ்க்கை என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். நாம் எப்பொழுதும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் துன்பம் வந்து தோளை தட்டும். நான் வந்துவிட்டேன் என்று சொல்லும். அதனால் எப்பொழுதும் சரியான வாழ்க்கை வாழவே முயற்சிக்க வேண்டும். இன்பம் துன்பம் என்பது எல்லோர் வாழ்விலும் வரக்கூடியது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் சேர்ந்ததே. வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவித்து எந்த மனிதனாலும் வாழ முடியாது. இது கர்த்தர் நியமித்த காரியமாயிருக்கிறது. இந்த பூமியில் இருளும் ஒளியும் இருப்பது போல மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு. அதனால் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு, எது சரியான வாழ்க்கை, வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு சாதாரண சமையல் செய்வதற்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு முறை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சட்ட திட்டங்கள் இருக்கிறது, இப்படிதான் செய்ய வேண்டும் என்று. மனித வாழ்க்கை வாழ்வதற்கு அதற்குரிய சட்டம் எங்கே? மனிதன் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும், இதுவே சரியான வாழ்க்கை என்று சொல்லுகிற சட்ட திட்டங்கள் எங்கே இருக்கிறது? அது பைபிளில் இருக்கிறது. வேதாகமம் தெள்ள தெளிவாக அதை பெற்றுள்ளது. மனிதனை படைத்தவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், இந்த பூமியையும் பூமியில் உள்ள அனைத்து காரியங்களையும், உலகில் உள்ள எல்லா காரணிகளையும், மனித வாழ்க்கையை உருவாக்கியவர், மனிதனின் உணர்வுகளை உருவாக்கியவர், சட்ட திட்டங்களை மனிதனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் பைபிள். அதில் வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் இல்ல. ஒரே புஸ்தகம், சரியான முறை உள்ள ஒரு புஸ்தகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் மனித வாழ்வை படைத்தவர் வாழ்வியலை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மனிதர்களின் சிந்தனையில் தோன்றுவதல்ல. அது சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம், சில தவறாக இருக்கலாம், சில விஷயங்கள் மட்டும் இருக்கலாம். முழுமையாக எல்லா காரியத்தையும் யாராலும் சொல்ல முடியாது. மனித ஞானத்திற்குட்பட்ட அளவே எந்த புத்தகமும் எழுதப்படும். ஆனால் கர்த்தர் எழுதி கொடுத்த புத்தகம் பூரண ஞானம் உள்ளவர். அவர் தம் திருக்கரங்களால் மனிதனை உண்டாக்கியவர், மனித வாழ்வை உண்டாக்கியவர். இப்படி வாழ வேண்டும் என்று தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லா மனிதரையும் படைத்தவருக்கு எல்லா சூழ்நிலைகளும் தெரியும். எல்லா மனிதரின் சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வேதத்தில் உண்டு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே நம் வாழ்க்கையின் வழி. அவர் கொடுத்திருக்கிற வழியின்படி நாம் வாழும்போது, 10 கட்டளைகளை கைக்கொண்டு நாம் வாழும்போது, மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நாம் வாழும்போது, நம் வாழ்க்கை மிக சரியானதாக இருக்கும். அது நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும். இவ்வுலக வாழ்வின் போது அது நிம்மதியை தருகிறதாக இருக்கும். இன்பத்திலும் சமாதானம், துன்பத்திலும் சமாதானம், வியாதியிலும் சமாதானம், மரணத்திலும் கூட சமாதானத்தை கர்த்தரால் தர முடியும். உலகத்தின் மிகப்பெரிய துன்பம் மரணம். அந்த மரணத்தில் கூட நிம்மதியா இருக்க முடியும் என்றால் அது கர்த்தரால் மட்டுமே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவர் மரணத்தை கூட நாம் சமாதானமாய் கடக்க செய்வார். வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் சமமானதே. ஆனால் அதை நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதையே முயற்சிக்க வேண்டுமே தவிர
எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும், என் இஷ்டப்படி நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய வாழ்க்கையின் தவறாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய தவறு என் இஷ்டப்படி நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது. இது ஒரு சுயம். அதற்கு நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நாம் வாழ்கிற இந்த பூமியை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. நாம் எதை நிர்ணயித்துக் கொள்கிறோம்? நாம் சிருஷ்டித்தோமா நம்மை? நாம் படைத்தோமா இவ்வுலகை? நம் வாழ்வை படைத்தோமா? நான் இந்த காலத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதை நாமே நிர்ணயித்தோமா? நம் வாழ்க்கையின் மரண நாளை நாமே முடிவெடுக்கிறோமா? இல்லை. அப்படி இருக்க நம் வாழ்க்கையை நாமே வாழ என்ன உரிமை இருக்கிறது? என்ன நீதி இருக்கிறது? மனித வாழ்க்கை என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தரே அதை சிருஷ்டித்தார், உருவாக்கி படைத்தார். கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் இஷ்டப்படிதான் நாம் வாழ வேண்டும். அவர் சொல்லுகிற சட்டதிட்டங்களின்படிதான் நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் அவர் நம்மை கஷ்டப்படுத்தி அவர் விருப்பத்திற்கு நம்மை வளைக்கிறாரா என்றால் இல்லை. நாம் பாவம் செய்தோம், சபிக்கப்பட்டோம். இந்த பூமியில் வாழ்கிறோம். இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கிறது இந்த பூமியில். இப்படிப்பட்ட பூமியில் நம் போராட்டங்களை வெற்றி பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை, கட்டளைகளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் பைபிள். பைபிளில் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இப்படி வாழ்ந்தால் நீ நிம்மதியா இவ்வுலக வாழ்க்கையை வாழலாம், சமாதானத்துடன் வாழலாம், பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழலாம், வாழ்க்கையின் முடிவில் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளலாம், பரலோகத்தை வந்து அடையலாம். எரி நரகத்திற்கு தப்பிக்கொள்வதற்கான வழியே வேதாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வேத புத்தகத்தை படித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நரகத்திற்கு நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். நாம் தியானித்து அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நாம் நடக்கும் போது நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கான வழி அதில் இருக்கிறது. சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழி இருக்கிறது. சமாதானமாய் வாழ்வதற்கான வழி அதில் இருக்கிறது. முடிவில் நரகத்திற்கு தப்பி பரலோகத்திற்கு போவதற்கான வழியும் அதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே ஞானமான செயல். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஞானமான செயலாக எப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம், சொர்க்கத்திற்கு செல்லலாம், பரலோகத்திற்கு செல்லலாம், நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வழியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வோம். வேத வசனத்தை எடுத்து தியானிப்போம். வருடத்தில் ஒரு முறையாவது பைபிளின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வருடத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். நமக்கே நம்மை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு 10 வருடங்கள் கழித்து பார்த்தால் என் வாழ்க்கையா இது, நானா இப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்று நம் கடந்த காலத்தை நினைத்து நாமே வெட்கப்படுவோம். இவ்வளவு முட்டாள்தனமாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, இப்பொழுது இருக்கிற ஞானம் எனக்கு எங்கே இருந்து வந்தது என்று நம்மை குறித்து நாமே ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் பைபிள். வேதாகமத்தை எடுத்து படிக்க வேண்டும். பைபிளை எடுத்து படிக்க வேண்டும். பைபிள் என்பது இவ்வுலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். நம் ஜீவனை காட்டிலும் நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டிய ஒரு காரியம் பைபிளானது. நாம் வேத வசனங்களை படித்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு நரகத்திற்கு தப்பி பரலோகத்திற்கு போக கர்த்தருடைய வழியாக நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடு அது. நாம் பாவம் செய்தோம், சபிக்கப்பட்டோம் ஆதி பிதாக்கள் மூலமாக. ஆனால் கர்த்தர் மீட்டு கொள்ளும்படியாக நம்மை அந்த பாவம் என்கிற சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக அவர் காட்டுகிற அன்பின் கயிறு அது. அதை நாம் பற்றி கொள்ளும் போது, வேதாகமத்தை நாம் பற்றி கொள்ளும் போது
நாம் அவருடைய வார்த்தைகள், வேதாகமம் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு, யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று. வேத புத்தகத்தின் வசனமே இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியாக வேத வசனத்தை தியானிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வருகிறார். நம் ஆவிக்குள், நம்முடைய இருதயத்திற்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கு சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கிறார். நம்மை ஒரு ராஜாக்கள் போல, ராணிகளைப் போல நம்மை வாழ வைக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் எல்லா பாடுகளையும் விட்டு விடுதலையாகி சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம், வசனங்களை தியானிப்போம். அது நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பயன்படுத்தி கொள்கிறவர்களே புத்திசாலிகள். அந்த பொக்கிஷத்தை எடுத்து பூமியின் அடியில் இன்னும் ஒரு 50 வருடம் இருக்கட்டும் என்று, 100 வருடம் இருக்கட்டும் என்று புதைத்து வைத்தால் அதனால் என்ன பலன் உண்டு? வேதாகமத்தை வாங்கி பைபிளை எடுத்து மூடி பத்திரப்படுத்தி நம் வீட்டில் வைத்திருப்பதினால் ஒரு பொக்கிஷத்தை நாம் பூமிக்கடியில் புதைத்து வைப்பது போன்ற ஒரு செயலாகும். அந்த பொக்கிஷம் இருந்தும் நமக்கு அது பயன்படுவதில்லை. அதுபோல வேத புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்காவிட்டால் பொக்கிஷமாக அது நம்மிடத்தில் இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தினாலே அதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும். இதை புரிந்து கொண்டு வேத புத்தகத்தை எடுப்போம். தினந்தோறும் அதன் அருமையை நாம் அனுபவிப்போம். பொக்கிஷத்தை நாம் தினந்தோறும் அதை எடுத்து செலவு செய்து அதை சந்தோஷப்படுவது போல நாமும் வேதாகமம் என்னும் பொக்கிஷத்தை தினந்தோறும் எடுத்து வாசித்து அதை சாப்பிட்டு வசனங்களை உட்கொண்டு நம் ஆவிக்கு ஆகாரமாக, நம் ஆத்துமாவை திருப்புகிற ஒரு ஆயுதமாக, நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிற ஒரு காரணியாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்படியாக வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், நம் இருதயம் பரிசுத்தமாகும். பரிசுத்தமான இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபம் உடனே கேட்கப்படும். கர்த்தர் அதை கேட்பார், நமக்கு உடனே பதில் தருவார், நற்காரியங்களை நமக்கு தருவார். முதலில் நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வோம். அதை சுத்திகரிப்பதற்காக வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்றால் முதலில் ஜெபிப்போம். கர்த்தாவே, நான் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன், என்னை பலப்படுத்தும். வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது எந்த மனிதனானாலும் ஆரம்பத்தில் முதலில் தொடங்க நினைக்கும் போது கண்டிப்பாக தடைகள் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தடைகள் வரும். நம் மனம் வேறு வேறு இடங்களில் சிதறி ஓடும். நாளை படித்துக் கொள்ளலாம், பின்பு படித்துக் கொள்ளலாம் என்று தோன்றும். இது எல்லாம் பொல்லாத சாத்தானால் கொடுக்கப்படும் எண்ணங்கள். அதனால் முதலில் ஜெபிப்போம். கர்த்தாவே, வேத புத்தகத்தை நான் வாசிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆளுகை செய்து என்னை வேதத்தை படிக்க வையும், பைபிளை படிக்க வையும், முழுமையாக நான் படிக்க விரும்புகிறேன், எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் ஜெபித்து விட்டு நாம் ஆரம்பித்தால் கண்டிப்பாக தேவ பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் வேத புத்தகத்தை முழுமையாக நம்மால் வாசிக்க முடியும். தினந்தோறும் 5 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை படிக்க முடியும். அதனால் தயவு செய்து இதற்காக நேரம் முதலில் இதற்கான நேரத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற காரியங்களை மீதி உள்ள நேரங்களுக்கு ஒதுக்கி கொள்ளலாம். முதலில் வேத புத்தகத்தை வாசிக்க தேவையான நேரத்தை முதலில் பிக்ஸ் செய்துவிட்டு பின்பு மற்ற காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அதுவே சரியான முறை. கர்த்தருடைய சன்னதியில் சேருவதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு நாம் நம்முடைய நேரத்தை முதலில் கர்த்தருக்கென்று கொடுத்துவிட்டு மிச்ச நேரத்தை மற்ற காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு கொடுப்போம். அதுவே சரியான முறை. எல்லா வேலையையும் முடித்து விட்டு எல்லாவற்றிற்கும் திட்டம் போட்டுவிட்டு மிச்சமுள்ள நேரத்தை வேதம் வாசிக்க ஒதுக்கக்கூடாது. அது தவறான முறை. முதலில் வேதம் வாசிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற காரியங்களை பின்பு யோசித்து நாம் ஷெட்யூல் போடலாம். இப்படியாக செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். அவருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம். நம்மை படைத்த தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை கேட்டு
அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் என்ன நடக்கும் என்பதையும், நம் விருப்பத்திற்கு நம் வாழ்க்கையை நாம் நியமித்துக் கொள்வதால் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் ஒரு சிறிய கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் ராஜா, இன்னொருவன் பெயர் ரமேஷ். இந்த இருவரும் நெருங்கிய நண்பர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் படித்து முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது ராஜா என்பவன் மிகவும் நல்ல மனிதனாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவன் திருச்சபைக்கு செல்வது, வேதத்தை தினமும் வாசிப்பது, ஜெபிப்பது போன்ற பழக்கங்களை வழக்கமாக வைத்து ஒழுங்காக ஜெபித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த ரமேஷ், இருவரும் நண்பர்கள் என்றாலும் ரமேஷ் சற்று மாறுபட்ட கருத்துடையவன். இவனுக்கு வேறு வேலை இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் இவன் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனை தூஷிப்பான். ரமேஷ் ராஜாவை தூஷிப்பான். இப்படியாக அவர்களுடைய காலம் போனது. இப்படி இருக்கும்போது இருவரும் தங்களுக்கென்று ஒரு வீடு கட்ட நினைத்தார்கள். அப்படி நினைக்கும் போது அவர்கள் இருந்த ஒரு சிறிய வீடுகள் அவர்கள் அருகில் இருந்தது. அந்த வீட்டின் பகுதியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் வீடு கட்ட நினைத்தார்கள். அப்பொழுது ராஜா என்ற அந்த மனிதன், அந்த ராஜா என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தான். அவனுடைய வழக்கம், எதை செய்தாலும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டுதான் அவன் செய்வது வழக்கம். அது போல கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தான். ஜெபித்து முடித்துவிட்டு, கர்த்தாவே எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி வேத புத்தகத்தை திறந்து வசனத்தை பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு வீடு கட்டுவதற்கான அந்த அனுமதியை வார்த்தையாக வசனத்தில் கொடுத்தார். கண்மலையில் கட்டப்பட்ட வீடு நிரந்தரமாக இருக்கும் என்ற அந்த வசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இதை படித்த ராஜா அந்த வசனத்தை உற்று கவனித்து, வீடு கண்மலையில் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய சித்தம் நம் வீடு கட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, வேத வசனத்தின்படி அதை புரிந்து கொண்டு அவன் தன் வீட்டின் அருகே சுற்றி பார்த்தான். எந்த இடம் அவனுடைய இடமாய் இருக்கிறது, அந்த இடத்தில் மலையாய் இருக்கிறது என்று. அந்த ஆற்றின் கரையில் மலைப்பகுதி அதிகமாக இருந்தது. அதனால் அவன் அந்த ஒரு பாறை நிறைந்த இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் அவன் வீடு கட்ட தொடங்கினான். ஆனால் ரமேஷோ அப்படியல்ல. அவன் எதற்கும் நம் விருப்பப்படி நாம் செய்ய வேண்டும். நான் சம்பாதித்த பணம், அதில் வைத்து நான் இடம் வாங்க போகிறேன், அந்த இடத்தை நான் வீடு கட்ட போகிறேன். இவனுக்கு வேறு வேலை இல்லை. இவன் செபித்துக் கொண்டுதான் இருப்பான். நான் என் வேலையை நான் செய்கிறேன். எனக்கு பிரியமான இடத்தில் நான் இடத்தை வாங்கி நான் வீடு கட்டுவேன் என்று இவன் மனதில் முடிவு பண்ணி கொண்டான். இருவரும் ஆனால் நண்பர்களாக இருந்தார். அப்படி இருக்கும்போது இவன் ஒரு மணல் பாங்கான ஒரு இடத்தை பார்த்தார். அப்படி இருக்கும்போது ரமேஷுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது. ஏனென்றால் ராஜா வாங்கிய இடம் மலையான பாறை நிறைந்த இடம், அது உயர்ந்த இடம். அவன் வீடு வேலை செய்ய ஆரம்பித்ததும் செங்கல், மணல், சிமெண்ட் போன்ற பொருட்கள் கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான் ராஜா. கர்த்தரின் வார்த்தையின்படி அவன் வேலை ஆரம்பித்தான். ஆனால் அதில் சிரமம் இருந்தது. இதை பார்த்த ரமேஷுக்கோ, இவன் முட்டாள், ஜெபித்து விட்டு ஏதோ செய்கிறேன் என்று கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்தில் போய் கட்டுகிறான். நான் பார் எவ்வளவு சுலபமாக வீடு கட்டுகிறேன் என்று சொல்லி அதிக பள்ளமான இடத்தில் ஒரு மணற்பாங்கான இடம் இருந்தது. இந்த இடத்தில் எல்லா பொருள்களும் சுலபமாக வந்துவிடும். நாம் சிமெண்ட் எடுத்து வரலாம், செங்கல் எடுத்து வரலாம், மணல் கொண்டு வர தேவையே இல்லை. இங்கேயே அதிக மணல் இருக்கிறது, அள்ளி எடுத்து பயன்படுத்தலாம். நான் எவ்வளவு சுலபமாக வீடு கட்டுகிறேன் பார் என்று சொல்லி இவன் தன்னுடைய வீட்டை கட்டத் தொடங்கினான். அவனுக்கு பெருமையும் அதிகம். அதனால் மிகவும் ஆடம்பரமாக தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை மட்டும் வைத்து வீடு கட்டாமல் அதிகமாக கடன் வாங்கி பெரிய வீடாக, ஆடம்பரமான ஒரு வீடாக கட்டி முடித்தான். ராஜாவும் மிகவும் கஷ்டப்பட்டு
ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற பணத்திற்கு தகுந்தபடி ஒரு எளிமையான, சீரான, தனக்கு தேவையான போதுமான ஒரு வீட்டை கட்டினான். இப்படி இருவரும் வீடு கட்டி முடித்து அந்த வீட்டிற்கு குடி போனார்கள். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ராஜா நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஏனென்றால் அவனுக்கு கடன் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு போதுமான அளவு வீடு கட்டியிருந்தான், ஓரளவு வசதியாய் இருந்தது. சந்தோஷமாக அவன் வேலைக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ரமேஷ் ஆடம்பரமாக வீடு கட்டி அதிக கடன் இருந்தது. அதனால் அதிக வட்டி வந்தது. இவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கு போனது. கடன்காரர்கள் தொல்லை போன்ற பல காரணங்களால் அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வந்தான். இப்படி இருந்தாலும் அவனுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாலும், என் வீட்டை பார், எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறேன் என்று ராஜாவிடம் பெருமை பேசிக் கொண்டே இருப்பான். என் வீட்டை போல உண்டா? அதிக கடன் வாங்கி பர்னிச்சர்ஸ் எல்லாம், உயர்ந்த விலையிலான பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருந்தான். ஆடம்பரமாக வாழ்ந்து பார்த்தான். காரும் வாங்கி விட்டான். எவ்வளவு ஆடம்பரமாக நான் வாழ்கிறேன் பார் என்று ரமேஷ் சொல்லிக் கொண்டே இருந்தான். அதிக கடன், பாரம், பிரச்சனை இது நிரந்தரமாக இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர தொடங்கியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென அந்த இடத்தில் புயல் வெள்ளம் வந்தது. அது ஆற்றின் கரையில் இருந்த நிலப்பகுதியாய் இருந்ததினால் அங்கு புயல் வந்ததினால் அதிக வெள்ளம் வந்து வீடுகள் தோறும் வெள்ளம் வந்தது. அப்படி வீடுகளின் மேல் வெள்ளம் வரும்போது இந்த ராஜா கட்டின உயர்ந்த இடத்தில் மலையின் மேல் கட்டின வீடு அசையாமல் நின்றது. அந்த வீட்டின் அருகில் வெள்ளம் சேரவில்லை. அது உயரத்தில் இருந்தது. நல்ல கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது அப்படியே சிறந்ததாக இருந்தது. ஆனால் ரமேஷ் கட்டின வீடோ தாழ்வான பகுதியாகவும் மணல் பாங்கான பகுதியாய் இருந்ததினால் அந்த வெள்ளம் வந்து அடிக்கும் போது அந்த வீடு இடிந்து சுக்குநராக விழுந்தது. அப்பொழுது ரமேஷின் உள்ளம் உடைந்தது. நான் என்ன பாவம் செய்தேன்? என் பணத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில் நானாக கட்டினேன் வீடு. நான் யாருக்கு எந்த தீங்கு செய்தேன் என்று உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது ராஜா அவனுக்கு புத்தி சொன்னான். நம் வாழ்க்கை என்பது நம்மால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல. நம்மை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை, நம்மை நாம் படைக்கவில்லை, நாம் இருக்கிற ஊரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நம் பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம் உருவத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நம்மளுடைய குணாதிசயங்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. இதையெல்லாம் நியமித்தவர் ஒருவர் இருக்கிறார். அண்ட சராசரத்தையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்படி நாம் வாழ்வதே நீதி. அப்படி வாழ்ந்தால்தான் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் தோல்வியில் தான் வாழ்க்கை முடியும் என்று ராஜா ரமேஷுக்கு சொன்னார். இப்படி இருக்கும் போது ரமேஷ் அதை புரிந்து கொண்டு, ஆமாம், உன் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீ தினந்தோறும் வேதம் வாசித்தாய், ஜெபித்தாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ இந்த காரியத்தை செய்தாய். அதனால் நீ நன்றாக இருக்கிறாய். நானோ கட்டின வீட்டையும் இழந்தேன், கடனாளியாகவும் நிற்கிறேன். நான் எப்படி என் வாழ்க்கையை விட்டு மீண்டு வரப்போகிறேன்? எனக்கு தங்க கூட இடம் இல்லை. நான் அனாதையாக நிற்கிறேனே என்று மிகவும் வேதனைப்பட்டார். அப்பொழுது ராஜா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என் நண்பன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று தன் வீட்டில் சேர்த்து கொண்டான். அவனுக்கு தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்தான். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ரமேஷுக்கு வேதத்தை குறித்து போதிக்க தொடங்கினான் ராஜா. அதன் பின்பு அந்த செய்திகளை எல்லாம், வேத வசனங்களை கற்றுக்கொண்ட பின்பு ரமேஷுக்கு நம்பிக்கை பிறந்தது. வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்து விடவில்லை, கர்த்தர் நம்மை காப்பார், நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. கர்த்தரின் துணையோடு கர்த்தரின் வசனங்களை தியானித்து தினந்தோறும் ராஜாவை போல வாழத் தொடங்கினான். அப்படி வாழத் தொடங்கும் போது அவன் வாழ்க்கை மாறியது. அவனுடைய சம்பளத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைந்தான். ராஜாவும் அதிகமாக ரமேஷுக்கு உதவினான். இப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் மேலே வந்து தன் கடன்களை அடைத்து நிம்மதியாக தான் கர்த்தருடைய வழிகளில் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினான். இது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நல்லது. ஆரம்பத்தில் ராஜாக்கு வீடு கட்டும் போது கஷ்டமாக இருந்தது. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தான். இதே போல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் போது, நாம் நினைக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருப்பது போல தோன்றும். இது என்ன கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நமக்கு தோன்றும். அது உண்மை அல்ல. அது சிறிய கஷ்டம், சிறிய துன்பம் தான். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் போது, நாம் துன்பம் என்று நினைப்பது அது துன்பமே இல்லை. மிக மிக சிறிய அளவாக தான் இருக்கும். ஏனென்றால் அதனால் வருகிற பலன் மிகப் பெரியதாக இருக்கும். ஒரு பிள்ளை பெற வேண்டும் என்றால் பிரசவ வேதனை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். பிரசவ வேதனை வேதனையாக இருக்கும் என்று பிள்ளை பெறாமல் இருந்தால் இந்த பூமி என்னவாகும்? சிறு சிறு துன்பங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது கண்டிப்பாக வரும். இல்லை என்று சொல்லவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த துன்பங்கள் நம்மால் சுமக்கக்கூடியதே. அது நம்மால் முடியாத காரியம் அல்ல, முடியக்கூடியதே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்கும்போது, வேத வசனங்களை வாசித்து, தினந்தோறும் வாசித்து ஜெபித்து, கர்த்தருடைய வழிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை நாம் வாழும்போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்திலும் நிம்மதியுடையதாகவும், சமாதானம் உடையதாகவும் இருக்கும். எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, அது சமாதானமுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். சமாதான வாழ்க்கையே உயர்வான வாழ்க்கை. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்பும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை காட்டிலும் முக்கியமான இன்னொரு காரியமும் உண்டு. எரிகிற நரகாக்கினைக்கு நம் ஆத்துமாவை நாம் தப்பித்துக் கொள்கிறோம். நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறோம். நம் ஜீவன் நரகத்திற்கு போனால் அழிந்து விடும். நம் ஜீவன், நம் ஆத்துமா, நம் உயிர் அதை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்கு போகும்போது நம் ஆவி, ஆத்மா, சரீரம் மீண்டும் உயிர் தெழுந்து கர்த்தரோடு நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்முடைய சரீரத்தோடு நம் உயிரும் மீண்டுமாக இணைந்து கர்த்தரோடு கூட நிரந்தரமாக வாழப்போகிறது. அதன் பின்பு மரணமே இல்லை. இந்த வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய்விட்டால் அதன் பின்பு மரணமே கிடையாது. கர்த்தர் எப்படி நித்தியமாக நிரந்தரவாசியாக வாழ்கிறாரோ அவரை போல நாமும் நிரந்தரமாக வாழப்போகிறோம். நிரந்தரவாசியான நம் தகப்பனையோடு நிரந்தரவாசியாக நம் பிள்ளைகளாக வாழப்போகிறோம். அவர் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை நமக்கு இருக்கும் போது இவ்வுலக இன்பங்கள் என்பது கால் தூசுக்கு கூட பொறாது. அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான உலக இன்பங்களை கண்டு கொண்டு அதையெல்லாம் பெரிதாக நினைத்து மேன்மையான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே, கர்த்தர் இப்படி நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை பற்றி கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. அதை பெறாமல் போய்விடக்கூடாது. உலக இன்பங்களை உதறி தள்ளுவோம். அது நம் காலில் படிந்திருக்கிற தூசு போன்றது. பிரசங்கியை படித்து பாருங்கள். 12 அதிகாரங்களும் போதிக்கிறது. மாயை, மாயை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயை. கர்த்தர் யார்? அவர் சுபாவம் என்ன? அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர்? அவர் எப்படி நம்மை படைத்தார்? இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? நம்மை எப்படி வாழ வைத்திருக்கிறார்? இந்த உலகத்திற்கு முடிவு என்ன? மனித வாழ்க்கையின் முடிவு என்ன? ஆரம்பம் என்ன? முடிவு என்ன? வாழ்வு என்ன? எல்லாவற்றையும் நாம் வேத புத்தகத்தில் தெரிந்து கொள்ளலாம். கடைசி காலத்தில் நீங்கள் என்னை நோக்கி பார்ப்பீர்கள். அப்பொழுது நான் உங்களை மன்னித்து உங்களை மீட்டுக் கொள்வேன். கடைசி காலத்தில் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அன்றே கர்த்தர் மோசே ஐயாவின் காலத்திலேயே 3500 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார். ராஜாவை போல சரியான வாழ்க்கை வாழ்வோம். ரமேஷை போல கஷ்டப்பட வேண்டாமே. உபாகமம் 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் 10 கட்டளைகளை ஒரே மலையில் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அந்த சம்பவம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கட்டளைகள் என்ன என்றால், வேதாகமத்தை சுருக்கமாக 10 கட்டளைகளாக நாம் சொல்லலாம். வேதாகமத்தில் உள்ள, பைபிளில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அது 10 கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளின் விரிவாக்கமே வேத புத்தகமாய் இருக்கிறது, பைபிள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த 10 கட்டளைகள் என்ன என்ன என்பதை குறித்தும் அதன் விளக்கம் என்ன என்பதை குறித்தும் நாம் தியானிக்கலாம். ஓரேப் என்னும் மலையில் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தர் 2 பலகைகளில், கல் பலகைகளில் கர்த்தர் தம்முடைய விரல்களினால் எழுதி
தாமே எழுதி கொடுத்த, பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த உடன்படிக்கையாக இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை என்று சொல்லும்போது, திருமணத்தில் ஒரு தாலி எப்படியோ, மோதிரம் எப்படியோ, அதுபோல இந்த 10 கட்டளைகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை இருதயத்தில் எழுதி கொண்டால் அவன், அந்த மனிதன் கர்த்தருக்கு சொந்தமானவனாகவும் கர்த்தருடைய ஜனமாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதற்கு முதல் அடையாளம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த 10 கட்டளைகள் அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ தொடங்க வேண்டும். 10 கட்டளைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பொருளின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அதை கடைபிடித்து வாழ வேண்டும். நம் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த வசனங்களை, இந்த 10 கட்டளைகளை மீறி நடக்கக்கூடாது. அதன் பெயர்தான் உடன்படிக்கை. கர்த்தர் மனிதனுக்கு உடன்படிக்கை செய்கிறார். என் கட்டளைகளுக்கு, அதாவது ஆதாமும் ஏவாளும் முதல் முறை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. நரகத்திற்கு ஏதுவாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள், அங்கு போய் சேர வேண்டியவர்களாக. இப்பொழுது கர்த்தர் 2ஆம் வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை நீங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் நான் உங்களை எடுத்துக்கொள்வேன், பரலோக ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்வேன், நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள் என்று 2வது வாய்ப்பு ஒன்றை நமக்கு கொடுக்கிறார். நாம் நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றும்படியாக அந்த 2ஆம் வாய்ப்பு தான் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் 3500 வருடங்களுக்கு முன்பாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. மனித சமுதாயத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது. உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை வாசிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. இதை கடைபிடிக்கிற உரிமை உலகத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை கை கொள்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை, பைபிளை வாங்கி படிப்பதற்கும், அதை புரிந்து கொள்வதற்கும், அதன்படி நடப்பதற்கும் எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்கிறது. யாரும் இதை படிக்க கூடாது என்று யாரையும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. கர்த்தரே இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகில் உள்ள எல்லா மனிதருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வேத புத்தகத்தை வாங்கி இந்த 10 கட்டளைகளை முதலில் படித்து அறிந்து கொண்டு பின்பு வேதாகமம் முழுவதையும் நாம் படிக்கும் போது ஒரு முழுமையான வாழ்க்கையின் முறையை, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எது சரியான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கும் போது பரலோக ராஜ்யத்திற்கு சேரலாம், நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த 10 கட்டளைகள் என்பது திருமண வாழ்க்கையின் ஒப்பந்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் போல கர்த்தர் நமக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் நான் உங்களுக்கு நிரந்தரமாக நித்திய ஜீவனை தருவேன். நீங்கள் இதை கை கொள்ளாமல் போனால் நான் நரகத்தில் போடுவேன் என்பதற்கு ஒரு சாட்சியாக இதை நம் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையே நமக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் கர்த்தர் தம்முடைய திருவாய் மலர்ந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நாம் அந்த வேத பகுதிகளிலும் படித்து தெரிந்து கொள்ளலாம். விளக்கமாக ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். முதல் கட்டளை, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, வேத புத்தகத்தை படிக்காத, கர்த்தருடைய வார்த்தைகளை தெரியாத மனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்று பொருள். எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது? யார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்? பொல்லாத சாத்தானே அப்படிப்பட்டவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பண ஆசைக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள், இச்சைக்கு இடம் கொடுத்து அடிமைப்பட்டு கிடப்பார்கள், உணவு பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள்.
போதைப் பொருள்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். களியாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். கர்த்தரை அறியாத மனம் ஏதோ ஒரு விதத்தில் எதற்காவது ஒரு அடிமைத்தனம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். சிலர் அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களால் அதை விட்டு விலக முடியாது. மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள். நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்று சொல்வார்கள். சிலர் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அதில் அடிமையாக கிடப்பார்கள். ஒருவர் புகழ்ந்தால் போதும், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படி செய்வார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனம், புகழை விரும்புவதும் ஒரு அடிமைத்தனமே. பணத்தை விரும்புவது, பணத்தாசை பிடித்து அலைவது. பணம் தேவைதான், உதவும், நமக்கு தேவை. ஆனால் பணத்தாசை பிடித்து அடையக்கூடாது. தேவைக்கு ஏற்ற பணத்தை நீதியின்படி சம்பாதிக்க வேண்டும். நீதியின் வழியில் நியாயமாய் சம்பாதிக்க வேண்டும். அதை வைத்து வாழ வேண்டும், போதும் என்று நினைக்க வேண்டும். அநியாயமாக பணம் சம்பாதிக்க நினைப்பதும், அதிகமாய் பணத்தாசை பிடித்து அடைவதும் பாவமாய் இருக்கிறது. அதுவும் ஒரு அடிமைத்தனமே, பணத்திற்கு அடிமை. சிலர் பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு, சினிமாவுக்கு, மெகா சீரியலுக்கு, கிரிக்கெட் பைத்தியம் போன்ற பலவிதமான காரியங்களுக்கு பைத்தியமாய் இருப்பது. இது தவறான ஒரு காரியமாய் இருக்கிறது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலக வேண்டும். ஹாபி என்று சொல்லுகிற பல காரியங்கள் பாவமாய் இருக்கிறது. நம்முடைய பழக்கம் கர்த்தரை தேடுவதும் அவர் விருப்பத்தின்படி வாழ்வதுமே. சரியான வாழ்க்கை என்பது ஒளிமயமான வாழ்க்கை. அது நம்மை குழப்பத்தில் தள்ளாது. கர்த்தரை பின்பற்றி நடந்தால் நம் வாழ்க்கையில் குழப்பங்கள் வராது. சண்டைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. இன்ப துன்பங்கள் இருக்கும், இருந்தாலும் எல்லாவற்றிலும் தெளிவான முடிவை நம்மால் எடுக்க முடியும். வேத புத்தகத்தை வாசித்தால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். தெளிந்த புத்தியை கொடுப்பார். சமாதானம் தருவார். நாம் கர்த்தரை மனதால் ஏற்றுக்கொண்டு, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கையில் குழப்பங்களே இருக்காது. நிம்மதி இருக்கும். ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்காது. ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள். பல வியாதிகளுக்கு காரணமா இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் வராது, டென்ஷன் வராது. பல குழப்பங்கள் இருக்காது. தெளிவாய் இருக்கும் வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் தெளிவாக நம்மால் முடிவெடுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வேதனையோடும் துக்கத்தோடும் அமிழ்ந்து போகாதபடிக்கு, உடைந்து போகாதபடிக்கு வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கும். எந்த துன்பம் வந்தாலும் நம்மால் தைரியமாய் நிற்க முடியும். அதை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். அதை தாண்டி நம்மால் வர முடியும். கர்த்தர் நம்மோடு இருப்பதினால். அந்த தேவ பலன் எப்பொழுது கிடைக்கும்? வார்த்தையாகிய தேவனை நாம் உட்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது. யோவான் 1:1 சொல்லுகிறதே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மனுஷகுமாரனாக வந்தார். அவரே பரிசுத்த ஆவியானவர். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையாகிய வேத வசனத்தை நாம் அனுதினமும் நமக்குள், நம் மனதிற்குள் செலுத்திக் கொள்ளும் போது, அந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது, அதன் தொடர்ச்சியாக கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும் போது, ஜெபிக்கும் போது, நாம் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நம்மை மீட்கும்படியாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை யார் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். என் தேவனை தொழுது கொள்ள கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் ஒரு மனிதனுக்கு சொந்தமானவர் அல்ல. ஏதோ ஒரு ஜன கூட்டத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. பிதாவாகிய தேவன் எல்லோருக்கும் சொந்தமானவர். அண்ட சராசரத்திற்கும் சொந்தமானவர். அவரே தேவனானவர். எல்லோரும் அவரை தொழுது கொள்ளலாம். அவரிடத்தில் நம்மை போகக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த அளவிற்கு கர்த்தர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பொதுவானவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை நாம் தொழுது கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். வேத புத்தகத்தை எல்லோரும் வாசிக்கலாம். உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதன்படி வாழலாம். கர்த்தர் அந்த உரிமையை மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். விரும்பியவர்கள், மனதால் ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை நாம் எடுத்து வாசித்து அதன் வழியில் நாம் நடக்கும் போது
அவர் வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கையை நாம் வாழும்போது அவர் நம் கூடவே இருந்து கண்மணி போல நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரைப் போல நல்லவர் ஒருவரும் இல்லை. இவ்வுலகில் எங்குமே இல்லை. அவரைப் போல நல்லவர் இல்லை. அவர் மிகவும் நல்லவர். அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்த தெய்வம். அவரைப் போல பரிசுத்தர் யாரும் இல்லை. அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை. அவரிடத்தில் கரைதிரை கிடையாது. அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவரை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி இருக்கிறது. அவருடைய மகிமையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்சிக்கிற அக்கினி பரிசுத்த தெய்வம் அவர். அவரை நாம் மனதால் ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம் வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றி பெறுகிற வாழ்க்கையாக, நரகத்திற்கு செல்லாத வாழ்க்கையாக இருக்கும். பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையா இருக்கும். பரலோகத்திற்கு போவதற்கான வழி கர்த்தரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவருடைய அன்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வழியாய் இருக்கிறது. அவர் வழியாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் போதுதான் இந்த காரியங்கள் நடக்கும். அவரை நாம் தெரிந்து கொண்டால் போதாது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது முக்கியம். அப்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து நல்லபடியாக வெற்றி பெற்று பரலோகத்தை அடைவோம். வெற்றி பெற்றவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம். தோல்வி அடைந்தவர்கள் என்றால் பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் பாவத்தை செய்து வாழ்க்கை முடிவது, வாழ்வின் முடிவு வரை பாவம் செய்து கொண்டே இருப்பது. இதுவரை பாவம் செய்திருந்தாலும் மனம் திரும்பி விட்டால் கண்டிப்பாக நித்திய ஜீவன் கிடைக்கும். பாவ மன்னிப்பு உண்டு கர்த்தரிடத்தில். மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு உண்டு. மரணம் அடையும் வரை மனம் திரும்பாவிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்காது, நரகம்தான். மரணத்திற்கு பின்பு வழி இல்லை. பரலோகத்திற்கு செல்வதற்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. இவ்வுலக வாழ்க்கை என்பது நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த செய்கைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆயுள் என்பது நாம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த நாட்களில், இந்த நாளில் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக மாறும் வரை விசுவாசித்து நாம் நன்மையை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு நம்மை தப்புவித்துக் கொள்வோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் 2ஆம் கட்டளையாக கர்த்தர் சொல்லியிருப்பதை நாம் கவனிப்போம். ஓரேப் என்னும் மலையின் மேல் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தரிசனம் தந்தார். அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை தரிசித்தார்கள். ஓரேப் மலையின் மேல் கர்த்தர் தரிசனமானார். அக்கினியாக அவர் நின்று அவர்களுக்கு காட்சி அளித்தார். அங்கிருந்த ஜனங்கள் அவருடைய குரலை கேட்டார்கள். அவர் பேசுவதை கேட்டார்கள். கண்ணில் அக்கினியை பார்த்தார்கள். அவர் அக்கினியின் ரூபமாக வந்து நின்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். நீங்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு நீங்கள் போய் என்னை போல எனக்காக என்னை போல ஒரு தெய்வத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி மேலே வானத்தில் இருக்கிற சூரிய நட்சத்திரங்களைப் போல ஏதாவது ஒரு சிலையை செய்து விடாதீர்கள். கீழே பூமியில் இருக்கிற மிருகங்களைப் போல, பறவைகளைப் போல, பூமியில் இருக்கிற பொருட்களைப் போல எந்தவித உருவத்தையும் எனக்கு செய்து விடாதிருங்கள், சிலை செய்து விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பூமியின் கீழ் தண்ணீரில் இருக்கிற எந்தவித பொருட்களின் உருவமாக என்னை போல ஒரு தெய்வத்தை உருவாக்காதிருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு எந்த சிலையையும் செய்யாதிருங்கள் என்று இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்னார். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். என்னவென்றால், இறைவன் என்பவர் நம்மை படைத்தவர். இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. நம்மை படைத்தவரே தெய்வமாய் இருக்கிறார். அப்படி இருக்க அவரை நாம் எப்படி படைக்க முடியும்?
அது படைக்க கூடாது. அதிலிருந்து ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை தன் தாயை மீண்டுமாக பெற்றெடுக்க முடியுமா? இது ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா? அது கூடிய காரியமா? இல்லை. அதே போல நம்மை படைத்த இறைவனை நம்மால் உருவாக்க முடியாது. அது நமக்கு தகுதி இல்லை. அந்த தகுதி நமக்கு கிடையாது. நாம் அவ்வளவு பெரியவர்கள் இல்லை என்றே கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனைப் போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் ஒரு சிலையை உருவாக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தின் துவக்கத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு மனித தன்மையுடைய ஆவியை உருவாக்கினார், ஆத்துமாவை உருவாக்கினார். எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில் மனித ஆத்துமாவை சிருஷ்டித்தார். அதன் பின்பு தம்முடைய ஆவியை கொடுத்து மண்ணினால் ஒரு உருவத்தை உண்டாக்கி, ஒரு சிலை போல மண்ணினால் ஒரு பொம்மையை உருவாக்கி, ஆதாமை உருவாக்கி அந்த மனிதனுக்குள் தம்முடைய ஆவியை கொடுத்தார். அப்பொழுது அந்த மனிதன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதனை படைத்தவர் கர்த்தர். அப்படி இருக்க அந்த மனிதன் கர்த்தரை படைப்பது எப்படி? அவர் சிருஷ்டித்தார், உருவத்தை கொடுத்து உண்டாக்கினார். அப்படி என்று சொல்லும் போது அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு சிலையை உருவாக்கி அவரை போல ஒரு சிலையை உருவாக்குவேன் என்று உருவாக்கினால், நாம் படைத்ததற்கு, நாம் உருவாக்கிய பொருள்களுக்கு நாம் அல்லவா தெய்வம் என்று சொல்ல வேண்டும்? அது அல்லவா முறையாக இருக்கும்? நம்மை படைத்தவரை நம்மால் படைக்க முடியாது. நம்மை படைத்தவர் தெய்வம், அவரை நம்மால் படைக்க முடியாது. இதுவே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் மேலே இருக்கிற சூரியனை உருவம் கொடுக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாம் சூரிய உருவத்தில் ஒரு சிலை செய்து வணங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கி அதை தெய்வம் என்று வணங்கக்கூடாது. இந்த பூமியில் உள்ள மனிதர்களைப் போல, மிருகங்களைப் போல, பறவைகளைப் போல, மலைகளைப் போல, மரங்களைப் போல, கடலைப் போல, இப்படி எதை போன்ற ஒரு உருவத்தையும் செய்து நீரே எங்கள் தேவன் என்று கர்த்தரை நாம் வணங்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள மீன்கள் போன்ற நீர் வாழும் பொருட்கள் அல்லது அதில் தண்ணீரில் வாழ்கிற, கடலுக்கடியில் வாழ்கிற எந்த உயிரினங்களோ எந்த பொருட்களோ எதை கண்டும் நாம் ஒரு தண்ணீரையே கூட நாம் தெய்வமாக நினைத்து வணங்கக்கூடாது. அதற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலை செய்து வணங்கக்கூடாது. இப்படி செய்வது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மனதில் நினைத்தே வணங்க வேண்டும். அவருக்கு ஒரு உருவம் கொடுக்க கூடாது. அந்த தகுதி நமக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் அப்படியாக இருக்கிறது. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம் ஜெபத்தை கேட்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கண்களை மூடியே தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். தெய்வம் கர்த்தரை நாம் வணங்கும் போது கண்களை மூடிக்கொள்கிறோம். நாம் கண்களால் பார்க்கிற பொருள்கள் தெய்வம் அல்ல என்பதே இதற்கு பொருள் அல்லவா? நாம் கண்களால் பார்க்கிறவைகள், நம்முடைய மாம்ச கண்களால் நம் கண்முன் தெரிகிற பொருட்கள் தெய்வமாக இருந்தால் நாம் கண்களை திறந்து கொண்டு அதை பார்த்து கொண்டே வணங்கலாமே. நாம் ஏன் ஒவ்வொரு மனிதனும் கண்ணை மூடி கடவுளை வணங்குகிறோம்? கர்த்தரை நாம் ஏன் அப்படி வணங்குகிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம், நம் கண்ணில் பார்க்கிற எந்த விஷயமும் கடவுள் அல்ல என்பதும் கர்த்தரே தெய்வம் என்பதும் உண்மையாயிருக்கிறது. அவரை நாம் நினைத்துதான் வணங்க வேண்டும், ஆவியில் உணர்ந்துதான் வணங்க வேண்டும். மாம்ச கண்களால் நாம் பார்க்கிற பொருள்களை தெய்வமாக வணங்கக்கூடாது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த போது நாம் அவரை பார்த்தோம். அப்படி கர்த்தர் வந்தால் நாம் பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் நாமாக கர்த்தரை உருவாக்க கூடாது. தெய்வம் என்பவர் மனிதனை உருவாக்கியவர். மனித குலத்தையும் இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கியவரே தெய்வமானவர். தெய்வத்தை மனிதன் உருவாக்கினால்
மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் வித்தியாசம் அல்ல. அது பொருந்தாது. மனிதன் என்பவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட பொருளாய் இருக்கிறான். ஒரு ஜீவனாய் இருக்கிறான். தெய்வம் என்பவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர், நாம் எல்லாம் சிருஷ்டிப்புகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவனை உருவாக்குகிறவர். நாம் ஜீவனுள்ள மனிதர்கள், அவ்வளவுதான். நம்மிடத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆனால் அவரால் ஜீவனையே உருவாக்க முடியும். ஒரு மனிதனுக்குள் உயிர் இருக்கிறது. உயிர் உள்ளவன் தான் மனிதன். ஆனால் உயிரை உண்டாக்க முடியாதவன். கர்த்தரோ உயிரை உண்டாக்கக்கூடியவர். அவரே தெய்வம். அவருக்கு நிகராக நம்மால் இன்னொரு உருவத்தை, இன்னொரு தெய்வத்தை உண்டாக்க முடியாது. அது செய்ய முயற்சிப்பதும் தவறு என்று இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கடைபிடித்து வாழ்வோம். நாமும் கர்த்தரை மனதால் நினைத்து தொழுது கொள்வோம். ஒரு போட்டோக்களை உருவாக்கி கொண்டோ, படமாக வரைந்து கொண்டோ கர்த்தரை நாம் வணங்கக்கூடாது. அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருப்பது போன்ற சிலைகளை செய்து கொண்டோ நாம் வணங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, ஒரு எந்த விதத்தில் படம் வரைந்தோ, சிலை செய்தோ, அல்லது சிற்பங்களை செய்தோ நாம் வணங்கக்கூடாது. கர்த்தரை நம் மனதால் நினைத்து வணங்கி தொழுது கொள்ள வேண்டும். அப்படி செய்வதே நீதியாய் இருக்கிறது. அதுவே கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இதை மீறி நாம் செய்யும் போது மகா பாவமாக இருக்கிறது. இப்படி செய்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திற்குள் வர முடியும் என்று அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள்தான் இந்த 2 கற்பனைகள். இந்த 2 கற்பலகைகள், அதில் உள்ள இந்த வார்த்தைகள். அப்படி இருக்க இந்த கற்பனைகளை கை கொண்டு நடந்தால்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இதை மாற்றி நான் கர்த்தருக்கு சிலை செய்வேன், சிலுவை செய்து வணங்குவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் படத்தை வரைந்து வணங்குவேன் என்று நாம் செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர முடியாது என்பதே வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற தெளிவான விளக்கம். அதை புரிந்து கொள்வோம். கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம் விருப்பப்படி, நமக்கு பிடிக்கிறபடி, நம் மனம் போன போக்கெல்லாம் நாம் போகக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் தவறு செய்து விடக்கூடாது. இந்த கட்டளைகளை மீறி செல்வது எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 10 கட்டளைகளின்படி வாழ்கிற வாழ்க்கை பாவம் இல்லாத வாழ்க்கை. இதை மீறினால் அது பாவம். எந்த கட்டளையை மீறினாலும் அது பாவம். 10ல் 1 மீறினாலும் நாம் பாவிதான். இந்த 10ஐயும் நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதற்கு நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த கட்டளைகளை நம்மால் கடைபிடித்து வாழ முடியும். வாழ முடியாது என்று சொல்வது பொய். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் அதை நம்மால் செய்ய முடிந்த வேலையை தான் கொடுப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவன் மிகவும் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லமை உடையவர், அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புள்ள தேவன் அவர். நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை நம்மேல் வைக்க மாட்டார். நம் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளை நாம் அழைத்து மிக பாரமான பொருட்களை நாம் தூக்கி வர சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நம் குழந்தைகளை நாம் நேசிக்கிறோம். அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். கனிவாக பார்த்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். அதுபோல கர்த்தரும் இந்த 10 கட்டளைகளை நமக்கு கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லும் போது அது நம்மால் முடியக்கூடிய காரியமே, சுமக்கக்கூடிய பாரமே. பெரிய பாரத்தை நம்மேல் அவர் வைக்கவில்லை. அது முடியாத காரியம் அல்ல, முடியக்கூடிய காரியமே. அதனால்தான் கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த 10 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமே. மத்தேயு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய மலை பிரசங்கங்கள் 5, 6, 7 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலை பிரசங்கம் முழுவதையும் படைத்து பார்த்தால் அதில் 10 கட்டளைகளை தான் கர்த்தர் அங்கு போதித்திருக்கிறார், விளக்கமாக சொல்லி இருக்கிறார். இதை மிஞ்சி எதையுமே கர்த்தர் சொல்லவில்லை. அதாவது இப்படிப்பட்ட கற்பனைகளை கை கொண்டு நடங்கள், இன்னும் பரிசுத்தமாய் நடங்கள் என்றே சொல்லி இருக்கிறார். இந்த 10 கட்டளைகளை மீறின காரியத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய 10 கட்டளைகளும்
மலை பிரசங்கமும் ஒன்றே, இரண்டும் ஒன்றே. இதன் விளக்கம்தான் அது. அப்படி இருக்க நாம் புரிந்து கொண்டு இரண்டையும் சேர்த்தே படிக்கலாம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து மலை பிரசங்கத்தை தியானித்து பார்க்கும்போது இந்த 10 கட்டளைகளும் நமக்கு சுலபமாகிவிடும். அப்படி நாம் அதை புரிந்து கொண்டு படித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். தெரிந்து கொள்வோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். இவ்வுலக வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவோம். எல்லாவற்றிலும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்து முடிப்போம். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றைப் போலவே இருக்கும். அப்படி போல இருப்போம். துன்பத்தில் துவண்டு விடாமலும் இன்பத்தில் பெருமை கொள்ளாமலும் வாழ கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வழிவகுக்கும். இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானத்துடன் நிம்மதியுடன் வாழ நமக்கு வழி தரும். அப்படி மட்டும் அல்ல, அது நரகத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும். பரலோகத்தையும் கண்டிப்பாக தரும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து கற்றுக்கொண்டு தினமும் தியானித்து அந்த வார்த்தைகளின்படியே நாம் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.